ஏப்ரல் 18 புனித வெள்ளி. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புனித வெள்ளியை ஆங்கிலத்தில் நல்ல வெள்ளி என்றும் கூறுவார்கள். ஏன் நல்ல வெள்ளியாக இது இருக்கின்றது என்று சொன்னால், இன்றைய தினத்தில் தான் இயேசு ஒவ்வொருவருக்காகவும் தன்னையே கையளித்து தன் இரத்தத்தையும் உடலையும் சிதைத்து ஒவ்வொருவருக்கு மீட்பு தந்த நாள், விடுதலை தந்த நாள், அவருடைய அதியுச்ச அன்பை அவர் வெளிப்படுத்திய நாள் என்றமையால் இந்த பெரிய வெள்ளி முதன்மை பெறுகின்றது. பெரிய வெள்ளி இல்லை என்று சொன்னால் உயிர்ப்பு ஞாயிறு இல்லை. இந்த மரணங் பாடுகளின் ஊடாகவே இயேசு உயிர்ப்பு மகிமையை பெற்றார் என்பதே மீட்பின் வரலாறு. இந்த பெரிய வெள்ளியிலே நாங்கள் எதை சிந்திக்கப் போகிறோம்? இயேசுனுடைய அன்பை சிந்திக்கப் போகின்றோமா? அல்லது அவர் பட்ட பாடுகளை மாத்திரம் சிந்தித்து விட்டு ஒதுங்கப் போகின்றோமா? இயேசுனுடைய வாழ்க்கையிலே நடந்தேறிய அனைத்து நிகழ்வுகளும் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதாகவே அமைந்தன. இன்றைய நாளிலே அவருடைய அன்பின் உச்சமாகத்தான் தன்னை தாரை வார்த்து சிலுவையிலே தன்னை வேள்வியாக்குகின்றார். அவருடைய பணிவாழ்வில் நடந்தேறிய எத்தனையோ விதமான காட்டிக் கொடுப்புகள், மறுதளிப்புகள், வெறுப்புகள், பகைமைகள், யூதர் பரிசேருக்கிடையிலான முரண்பாடு எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து அவரை இந்த கொலைக்களத்துக்கு அனுப்பி வைத்தது. ஆக இது ஒரு கொலையா என்று கூட எண்ண தோன்றுகின்றது. இது அரசியல் கொலையாக இருக்கலாம், அல்லது மத கொலையாக இருக்கலாம். ஆனால் இதனை தாண்டி நாங்கள் இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சிலுவை மரணம் யாரையுமே பெரிதாக ஈர்த்தது கிடையாது. ஆனால் இயேசு தான் வாழ்ந்த போதே சொல்லி இருக்கின்றார், நான் சிலுவையில் உயர்த்த பெற்ற பின்பு அனைத்தையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்று. இன்று நாங்கள் வாழுகின்ற உலகத்திலே எங்களை ஈர்ப்பது என்ன? உலக மாயைகளும் ஆடம்பரங்களும், இந்த சமூக தொடர்பாடல் சாதனங்களின் உலகமும், இந்த நவீனத்துவ மாயைகளுமே எங்களை ஈர்த்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு எங்களை ஈர்த்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் மனம் மாறி இருப்போம், எங்களுடைய வாழ்வு மாறி இருக்கும். நாங்கள் சிலுவை அடியில் நிற்பதை விட உலகத்தின் மடியிலே நாங்கள் தவழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் தான் சிலுவை மரணம் எங்களில் எத்தனை பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய அன்பை ஆழமாக இந்த பெரிய வழியிலே நாங்கள் உணர்ந்திருக்கின்றோமா? வரலாற்றிலே எத்தனையோ புனிதர்கள் இந்த பெரிய வழி என்றுதான் தங்கள் வாழ்வை மாற்றி இருக்கின்றார்கள். அவருடைய வாழ்வை அந்த பெரிய வழி புரட்டி போட்டிருக்கிறது என்பதை நாங்கள் திருவையின் வரலாற்றில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று கடக்கின்ற நாங்கள் பெரிய வியாழன், பெரிய வள்ளி, உயிர்ப்பு எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டில் வெறும் காட்சி நிகழ்வுகளா அல்லது கடந்து போகின்ற வெறும் சம்பிரதாயங்களா என்பதையும் நாங்கள் இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். எதுவுமே தொடப்படாதவையாக, எங்கள் வாழ்க்கையை அவை தீண்டாதவையாக அவை கழிந்து கொண்டு செல்கின்றனவா என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் 40 நாட்கள் தவம் இருந்து அதன் உச்சமாக இந்த பாஸ்கா மறைபொருளை இந்த புனித வாரத்துக்குள் கொண்டாடுகின்ற வேளையில் ஏதாவது எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா? எங்களுடைய மனநிலைகளில் ஏற்பட்டிருக்கின்றதா? இன்னும் இயேசுனுடைய அன்பை ஆழமாக அனுபவிக்கக்கூடிய விதத்திலே நாங்கள் வாழ வேண்டும் என்ற உந்து சக்தி எமக்கு ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக அது கடவுளுடைய ஆற்றலாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த நாள் பெரிய வெள்ளி எங்களை பொறுத்த மட்டிலே சாதாரண வெள்ளி அல்ல. ஆகவே இந்த வெள்ளியிலே ஆண்டவருடைய ஆழமான அன்பை, நிபந்தனையற்ற அன்பை ஆழமாக உணர்ந்து பார்த்து மனம் மாறுவோம். எங்கள் தீய வழிகளை திருத்திக் கொள்வோம். ஒரு புதிய பாதையிலே புதிய மனநிலையோடு ஒரு புதிய பயணத்தை தொடங்குவோம். ஆமேன்.